விஜய் டிவியில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க சிறகடிக்க ஆசை சீரியல் நேத்து எபிசோடு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் ட்விஸ்டாகவும் இருந்துச்சு. அதாவது சீதாவுக்கும் அருணுக்கும் மறுபடியும் மேரேஜ் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தோட ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அருணும் சீதாவும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. அந்த விஷயத்த மீனா, சீதா, அருண் 3 பேருமே வீட்டுல மறைச்சிருப்பாங்க. இவங்களுக்கு திருமணம் நடக்கும் போது அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே அருணுக்கும் சீதாவுக்கும் திருமணம் முன்னாடியே ஆயிருச்சு அப்படிங்கிறது தெரியாத ட்விஸ்டா அமைஞ்சிச்சு. இந்த கல்யாணத்துல முத்து வந்து அருணுக்கும் சீதாவுக்கும் இது 2வது மேரேஜ், அவங்களுக்கு முன்னாடியே மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி ட்விஸ்ட கொடுத்திருப்பாரு. அங்க இருந்த எல்லாருமே இதை கேட்டு ஷாக் ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறமா அருணுமே நான் 2வது மேரேஜ் சீதாவை தான் பண்றேன், நான் முதல் மேரேஜும் சீதாவை தான் பண்ணேன் அப்படின்னு அவரே ஓப்பனா சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதும் மண்டபத்தில் இருந்த எல்லாருமே வந்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இதுக்கப்புறமா அவங்களுக்கு மேரேஜ் நடக்குமா நடக்காதா, அவங்களுக்கு யார் திருமணம் பண்ணி வச்சா, மீனா அப்படிங்கிறத தெரிஞ்சா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. இதனால இப்ப சீதாவுக்கு நல்லபடியா திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத தெரியப்படுத்துற விதமா சீதாவோட கழுத்துல தாலி இருக்கிற மாதிரி ஒரு அழகான கியூட்டான ஒரு டான்ஸ் வீடியோவை இப்ப ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது திருமணம் முடிஞ்ச கையோட சீதாவும் மீனாவும் மண்டபத்திலேயே டான்ஸ் ஆடி ஃபன் பண்ணிருக்காங்க. இந்த டான்ஸ் வீடியோல பார்க்கும்போது சீதாவோட கழுத்துல தாலி இருக்கிறது தெரியுது. இதனால நல்லபடியா மேரேஜ் ஆயிருச்சு அப்படிங்கிறது தெரியுது. இதுக்கு மேல மீனாவோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு ஃபேன்ஸ் பலருமே வந்து கமெண்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க.